ரோந்து அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, 2 போலீஸ் ஆஃபீஸர், அதில் ஒருத்தர் வந்து ரோஷன் மேத்யூ வந்து 6 மாதம் தான் ஆகுது டியூட்டிக்கு ஜாயின் பண்ணி. இந்த பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவர். அதே மாதிரி இந்த பக்கம் 18 வருஷமாக டியூட்டிலே இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் இந்த திலீஷ் போத்தன். அப்படி இவங்க 2 பேரும் அன்றைக்கி நைட்டு ஒன்றா ட்ராவல் பண்ணுறாங்க இந்த பேட்ரோலுக்காக. அப்படி இவங்க 2 பேரும் அந்த நைட்டு வந்து ஒன்றா ட்ராவல் பண்ணும்போது இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன, அது எந்த மாதிரியான பிரச்சனை, அதை இவங்க அன்றைக்கி நைட்டே சால்வ் பண்ணாங்களா இல்லையா, அப்படி சால்வ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் இவங்க 2 பேரும் ஒரு பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்க. அது எந்த மாதிரியான பிரச்சனை, இவங்க அதை சால்வ் பண்ணாங்களா இல்லையா, எப்படி அதை சமாளித்தாங்க, இதுக்கப்புறம் இந்த படத்தில் நடக்க போகிற விஷயங்களா என்ன, அதுலேயும் அந்த பிரச்சனையிலேருந்து இவங்க 2 பேரும் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. ஒரு செம சூப்பரான ஒரு கிரைம் த்ரில்லர் படம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கண்டென்ட்டே ஒரு சூப்பரான கண்டென்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி அந்த நைட் டைமில் 2 போலீஸ் ஆஃபீஸர் அவங்களுக்கு வரக்கூடிய அந்த கேஸாக இருக்கட்டும், அதை அவங்க ஹேண்டில் பண்ணுற அந்த விதம் அப்படின்னு, இந்த சூசைட் கேஸு, இந்த குழந்தை கேஸ் அப்படின்னு ரொம்ப வித்தியாசமான நிறைய கேஸெல்லாம் வருது. அதை வந்து அவங்க சால்வ் பண்ணுற அந்த விதமாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அந்த நைட் போர்ஷன்ஸாக இருக்கட்டும், அந்த இவங்களுக்கு வரக்கூடிய அந்த கேஸாக இருக்கட்டும், அதை இவங்க சால்வ் பண்ணுற விதம் அப்படின்னு இது எல்லாமே இந்த படத்தில் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இவங்க 2 பேரும் ஒரு பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிப்பாங்க அப்படின்னு சொன்னல, அந்த சீனில் இருந்து ஒரு சோகமான எண்டிங்கை கொடுத்து முடிச்சிருப்பாங்க. அந்த எண்டிங்கும் எமோஷ்னலாக பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா இந்த மேத்யூவாக இருக்கட்டும், அதாவது இந்த ரோஷன் மேத்யூவாக இருக்கட்டும், திலீஷாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி படத்தில் இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னாலும் படம் வந்து உண்மையிலே பயங்கரமாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல படத்தை பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும்.